ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய SST டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன், ஆஃப்லைன் ரூம் புக்கிங் நிலவரங்களோடு சேர்த்து வரக்கூடிய யுகாதி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களை ஒட்டி திருமலையில் பக்தர்களின் கூட்டம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் பார்க்கலாம். இன்று மார்ச் 27 வியாழக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் நேற்று மார்ச் 26 இரவு 9 மணிக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாக வியாழக்கிழமை தரிசனத்திற்கு 7000 SST டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுபோல நேற்று மார்ச் 26 புதன்கிழமை இரவு 9 மணிக்கு, இன்று மார்ச் 27 வியாழக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மொத்தம் 7000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 7000 டோக்கன்ஸும் சுமார் 10:30 மணிக்குள்ளேயே கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SST கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இன்று இரவு 9 மணிக்கு தான் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SST கவுண்டர்ஸும் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் இன்று ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் எப்பவும் போல் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காலையில் 6 மணிக்கு இன்று வியாழக்கிழமைக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்ஸ் காலையில் சுமார் 8 மணி அளவுலேயே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நாளை அதிகாலைக்கு 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு தான் நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் ஒரு முறை மறக்காமல் உங்களுடைய டோக்கன்ஸை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி டோக்கனை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அது தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். இன்று மார்ச் 27 திருமலையினுடைய CRO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலையில் 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று மார்ச் 27 ரூம்ஸ் ஆஃப்லைனில் அலாட் செய்வதற்காக கேட்டகிரி ஏல வரக்கூடிய 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் ரூம்ஸ் மொத்தம் 1500 ரூம்ஸும், கேட்டகிரி பியில் வரக்கூடிய 1000 ரூபாய் மற்றும் 1518 ரூபாய் ரூம் மொத்தம் 20 ரூம்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. திருமலையில் ரூம்ஸ் வெக்கேட் ஆக இந்த கோட்டாவோடு சேர்த்து அந்த வெக்கேட்டான கோட்டாவும் சேர்த்து தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நம்பர் கான்ஸ்டன்ட் கிடையாது, தொடர்ந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ திருமலைக்கு போனாலும் CRO ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய LED ஸ்க்ரீனில் கேட்டகிரி ஏ மற்றும் கேட்டகிரி பி ரூம்ஸ் எத்தனை அவைலபிளாக இருக்குது என்பதை நீங்கள் நேரடியாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிலிட்டி காமிச்சிச்சுன்னா நீங்கள் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணி ரூம்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்து வரக்கூடிய யுகாதி பண்டிகைக்கு திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்குமான்னு தொடர்ந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. பொதுவாக யுகாதி பண்டிகை நாட்களில் திருமலையில் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை யுகாதி பண்டிகை ஆனது ஞாயிற்றுக்கிழமையாக வருகின்ற காரணத்தினால பொதுவாகவே திருமலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்களினுடைய கூட்டம் கம்பேரிட்டிவ்லி அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த வருடம் கூடுதலாக தொடர் விடுமுறை நாட்களாக அமையுது. அதாவது சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகையும் அமையக்கூடிய காரணத்தினால தொடர்ந்து 3 நாட்கள் எல்லாருக்குமே விடுமுறை இருக்கும். அதனால் இந்த வருடம் யுகாதி பண்டிகைக்கும் சரி, வரக்கூடிய சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகள்லையும் சரி திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் அடுத்த 3 அல்லது 4 நாட்கள் நீங்கள் திருமலைக்கு போகிறீங்க, தரிசன டிக்கெட்டும் ரூமும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த தொடர் விடுமுறையை ஒட்டி திடீர்னு தான் நாங்கள் திருமலைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம், SST டோக்கன்ஸ் வாங்கிட்டு தரிசனத்திற்கு போகலாம்னு நினச்சிருக்கோம் அப்படின்ற பிளான் இருக்குன்னா SST டோக்கன்ஸ் நைட் 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கடந்த 4-5 நாட்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட்டுக்குள்ளேயே எல்லா டோக்கன்ஸும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிடுறாங்க. காலையில் 4 மணி 5 மணி நம்ம எந்திரிச்சு பார்த்தாலும் டோக்கன்ஸ் 0வாகத்தான் இருக்குது. ஸோ எல்லாமே நள்ளிரவுக்குள்ளே டோக்கன்ஸ் கொடுத்து முடிக்கக்கூடிய அளவுக்கு பக்தர்களினுடைய கூட்டம் கடந்த 4-5 நாட்களாக திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ வரக்கூடிய தொடர் விடுமுறை நாட்களில் இன்னுமே பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் SST டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பிளான் இருக்குன்னா மேக்ஸிமம்
7 மணிக்குள்ளே கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். எப்போ க்யூ ஓப்பன் செஞ்சு க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களோ அப்போ இம்மீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். குழந்தைகளை, வயசானவங்களை நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்காக அழைச்சிட்டு போகிறீங்கன்னா க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போ பொறுமையாக நிதானமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளை முந்தி அடிச்சுட்டு சில பேர் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வழி கொடுத்துட்டு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போ தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்கப்புறம் க்யூவில் கூட்டம் நார்மலைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நைட் 9 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஈவினிங் 7 மணி போல் இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல க்யூ பக்கத்தில் வெயிட் பண்ணிக்கோங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதற்கப்புறம் நைட்லேருந்து அதிகாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்காக க்யூவில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும், திருமலையில் மூலவர் வெங்கடேஸ்வர் பெருமாள் தரிசனத்திற்காக க்யூவில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் எப்போவுமே கையில் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் அவசியமாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு அவசர நேரத்திற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இல்லை நாங்கள் திருப்பதிக்கு வர்றதுக்கே ஏர்லி மார்னிங் 4 மணி 6 மணி ஆகிடும் அப்படின்னா டோக்கன்ஸ் இருக்கா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் டோக்கன்ஸ் இல்லைன்னா அதற்கடுத்து நைட் 9 மணிக்கு தான் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி டோக்கன்ஸ் வாங்குறதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். அல்லது ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் 6 மணியிலிருந்து டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் 5 மணிக்கெல்லாம் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதைக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா 5:30 5:45 மணி போல் அந்த கேட் ஓப்பன் செஞ்சு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே அங்கே ரொம்ப மினிமலாக 3000 டோக்கன்ஸ் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸும் தொடர் விடுமுறை நாட்களை ஒட்டி வேகமாகவே காலியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 5 மணிக்கெல்லாம் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் வெயிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் நடக்கக்கூடிய பிளான் இல்லை, நாங்கள் நேரடியாக திருமலை தரிசனத்திற்கு போகத்தான் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா ஐதர் நீங்கள் நைட் 9 மணி வரைக்கும் வெயிட் செஞ்சு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கலாம். இல்லைன்னா இந்த முழு நாளும் கீழ்த்திருப்பதியில் வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு நேரடியாக நீங்கள் திருமலைக்கு போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு கடந்த 4-5 நாட்களாக பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நேற்று மார்ச் 26ஆம் தேதி 18 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகியிருக்கிறதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 4-5 நாட்களாகவே 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. தொடர் விடுமுறை நாட்களில் இந்த தரிசன நேரம் கூடுதலாகவும் ஆகலாம் அல்லது குறைவாகவும் ஆகலாம். எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக தரிசனம் பார்க்க விரும்புகிறீங்கன்னா க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போவே எவ்வளவு நேரம் தரிசனத்திற்கு ஆகுது என்பதை ஒரு முறை கேட்டு விசாரிச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அந்த டைம் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டைம் 24 மணி நேரம் எல்லாம் ஆகுதுன்னா அங்கேயே ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் தரிசனம் பார்க்க 24 மணி நேரம் ஆகும், அது கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடியவங்க மட்டும் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்றும் சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் க்யூவில் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கீழ்த்திருப்பதியிலே ஒரு நாள் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவில்களை சுற்றி பார்த்துட்டு நைட் 9 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 7 மணிக்கெல்லாம் க்யூ பக்கத்தில் வெயிட் பண்ணிவிட்டு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு வரலாம். எல்லா ஆப்ஷனுமே நம்முடைய கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலைன்னா ஆஃப்லைனில் போய் நீங்கள் திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும், என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பது எல்லாமே நம்முடைய வீடியோவில் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் கிடைக்கலனாலும் திருமலையிலும் சரி திருப்பதியிலும் சரி ஃப்ரீ லாக்கர்ஸ் அண்ட் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்ஸுமே இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாமே தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 or 4 days நீங்கள் திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கான பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் காலையில் 8 மணிக்குள்ளே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஈவினிங்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுப்பாங்களா இல்லையா என்பது இந்த தொடர் விடுமுறை நாட்களில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் சேஃபர் சைடுக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் நமக்கு ரூம்ஸ் அவசியமாக கிடைச்சிடும்.
இதெல்லாமே கூட்டம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. இல்லை தொடர் விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும், போக வேணான்னு அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கூட்டம் திருமலையில் நார்மலாக இருந்துச்சுன்னா எந்தவித இஷ்யூஸும் இருக்காது, தரிசன நேரமும் குறைவாக இருக்கும், வேகமாக தரிசனம் பார்த்துட்டும் வந்துடலாம். ஸோ எது வேண்டுமானாலும் நடக்கலாம். 50-50 சான்சஸ் தான் எல்லாமே. வெயில் காலம் என்பதனால ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு எப்போவுமே வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க, அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அதே போல் எமர்ஜென்சிஸ்க்காக எப்போவுமே பிஸ்கெட் பாக்கெட் வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு க்யூவில் ஜாயின் பண்ணுங்கள். கம்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தை பொறுத்து டிடிடி கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயே நமக்கு ஃபுட்டு வாட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி அன்னப்பிரசாதம் இலவசமாக கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டும் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தரிசன நேரம் அதிகமாக ஆகும் பட்சத்தில் க்யூவில் நிற்கிறதுக்கு நமக்கு ஸ்டாமினா தேவை. இதை எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஹேசில் ஃப்ரீ தர்ஷன் நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த தகவல்கள் எல்லாமே வரக்கூடிய தொடர் விடுமுறை நாட்களில் நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட மறக்காமல் அவசியமாக இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.